இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 வேரியபிள் K-map. லாஸ்ட் கிளாஸில் 3 வேரியபிள் K-map ப்ளஸ் K-mapோட ரூல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன் வரும். லைக்ஸ் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ K-map அப்படின்னா ஜஸ்ட் ரீகேப். K-map அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஏன் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போகிறோன்னா, பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே நம்ம வந்து லாஜிக் டயக்ராம் போட்டோம்னா காஸ்ட் வைஸ் வந்து நம்மளோட டயக்ராம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சர்க்யூட் காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ அந்த மினிமைஸ் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவுட்புட் ஷுட் நாட் பி சேஞ்ச். ஸோ மினிமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பிரஷனும் மினிமைஸ்டு எக்ஸ்பிரஷனோட அவுட்புட்ஸு ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பூலியன் லாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அனதர் மெத்தட் இஸ் K-map. ஸோ இங்கே K-map அப்படிங்கிறது என்னென்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வச்சு யூஸ் பண்ணுறது தான், சிம்பிளிஃபிகேஷன் தான் வந்து K-map அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வேரியபிள்ஸ் மேக்ஸிமம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ABCD 4 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 4 வேரியபிள் K-map. ஸோ 4 வேரியபிள் K-mapனா ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ செல்ஸ் போடுறது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. இட் இஸ் 2 power n. ஸோ இங்கே nங்கிறது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இங்கே n வந்து 4ங்கிறனால 2 power 4 is 16. ஸோ 16 செல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த ஒரு பாக்ஸை தான் நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4x4 பாக்ஸ் போட்டுக்குங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேரியபிள், இங்கே 2 வேரியபிள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 வேரியபிள்னாவே நம்மளுக்கு பாசிபிளான இன்புட்ஸ் என்னென்ன வரும், 0 0 0 1 1 0 1 1 சொல்லி நம்ம நார்மலாக சொல்லுவோம். இங்கே எழுதும்போது பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 1 அப்புறமா 1 0 போடணும். ஸோ ஏன் அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து கிரே கோட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால கிரே கோடில் ஒரு டைம் ஒரு இதில் வந்து இன்னொரு சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரே ஒரு சிங்கிள் பிட் தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்னில் பாருங்கள் 0 அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் 0 1 கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் 1 அப்படியே வச்சுட்டு 0 மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 அப்படியே வச்சு செகண்ட் 1 0 சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் எழுதிக்கங்க. ஏபிங்கிறது 0 0 0 1 1 1க்கு அப்புறம் 1 0 எழுதுங்க. ஸோ எழுதிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள்ஸ் எழுதிக்கங்க. 0 அப்படின்னா பார் போட்டு எழுதிக்கங்க, காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் எழுதிக்கங்க. 1 அப்படின்னா இதோட ரியல் ஃபார்ம் எழுதிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பிளாட் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் வேல்யூஸ் எப்போவுமே எழுதிக்கங்க. ஸோ பாக்ஸ் வேல்யூஸ் எப்போ எழுதும்போது என்ன பண்ணுன்னா 0 1 இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இங்கே 2 3 எழுதக்கூடாது, இங்கே 2வும் இங்கே 3யும் எழுதிக்கங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். சேஞ்ச் பண்ணுறதுனால 4 5 6 7க்கு அப்புறம் 8 வரும். இங்கே 8 எழுதக்கூடாது, இங்கே 8 போட்டுங்க. 8 9 11 10 அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 12 13 15 14 சொல்லி இங்கேயும் ஒரு சேஞ்சு, இங்கேயும் ஒரு ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸை அப்படியே பிளாட் பண்ணுங்கள். ஸோ இங்கே A பார் B பார். ஸோ அப்போ இதோட காலம் வந்து எந்த ரோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கங்க. இட் இஸ் A பார் B பார். அப்போ A பார் B பாருங்கிற ரோ சூஸ் பண்ணிக்கங்க. இந்த ரோவில் வரும் நம்மளுக்கு எந்த காலம் CD. ஸோ இங்கே CD. ஸோ A பார் B பார் CDயில் 1 போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் A பார் B C பார் D பார், அதாவது A பார் Bங்கிற ரோ சூஸ் பண்ணிங்க. திஸ் இஸ் A பார் B C பார் D பார். ஸோ C பார் D பார் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ C பார் D பாரில் 1 போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A பார் B. ஸோ A பார் Bங்கிற ரோ சூஸ் பண்ணிக்கங்க. ஹியர் இட் இஸ் C பார் D. ஸோ C பார் Dயில் 1 போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு A பார் Bயில் CD. ஸோ A பார் Bயில் CD. ஸோ இந்த காலம் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A பார் B C D பார். ஸோ A பார் Bங்கிறது ஸோ இந்த காலம், C D பாருங்கிறது இங்கே 1 போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு AB C D பார். ஸோ ABங்கிற காலமில் C D பார், இட் இஸ் C D பார், இங்கே 1 போடுங்க. ஸோ அதே மாதிரி காலம் வைஸும் ரோ வைஸும் பாருங்கள்.
பார்த்துட்டு இந்த வேரியபிள் எங்கே காலமும் ரோவும் மீட் ஆகுதோ அந்த பிளேஸில் 1 போட்டுக்கங்க. ஸோ இது இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு 1 பிளாட் பண்ணிக்கங்க. ஸோ பிளாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம குரூப்பிங் பண்ணுவோம். ஸோ குரூப்பிங் பண்ணும்போது நம்மளோட ரூல்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் குரூப்பிங் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே இந்த 16ஐயும் சேர்த்து குரூப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடியாது, இங்கே 1s கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் லீவ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பேர் பார்க்கணும், 8 வந்து குரூப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆக்டேட் குரூப்ஸ். ஸோ 8 இருக்கா, எஸ் 8 அட்ஜசன்ட் ஒன்ஸாக இருக்கணும். ஸோ 8 அட்ஜசன்ட் ஒன்ஸ் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த 8ம் சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ ஆஃப்டர் தட் 4 இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ வந்து 4 பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த 1 கூட வேறு எந்த ஒன்றுமே இல்லை, கீழே மட்டும்தான் 1 இருக்குது. அட்ஜசன்ட் ஒன்ஸ் மட்டும் எடுக்கிறதுனால இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம், ரோலிங் த மேப் அப்படின்னா இந்த மேப்பை அப்படியே பாதியாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒன்று மேலே வந்துச்சுன்னா அது ரெண்டும் நம்மளால் குரூப் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மேப் அப்படியே பாதியாக மடித்தோம்னா என்ன ஆகும்னா இந்த ஒன்றும் ஒரே பாக்ஸில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒன்றும் சேர்த்து குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னா குரூப்பிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த 8க்கு சேர்த்து எழுதிடலாம். இந்த 8க்கும் ரோ வைஸும் காலம் வைஸும் காமன் டேர்ம்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸ் வராது, எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும். ஸோ அதனால் காலம்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. ரோ வைஸ் பாருங்கள். ரோ வைஸில் இங்கே A பார் B, இங்கே AB. அப்போ இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது, B காமனாக இருக்குது. ஸோ அதனால் B எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு குரூப்பிங்கோட அவுட்புட் எழுதும்போது ப்ளஸ் ஆப்ரேட்டர் இன்க்ளூட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த குரூப்பிங் எடுக்கலாம். ஸோ இதோட காமன் ரோ வேரியபிள் என்னது, இங்கேயும் A பார் இங்கேயும் A பார் இருக்குது, இங்கே வரும்போது B பார் B. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு A பார் மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒன்றுக்குமே CD தான் காமனாக இருக்குது. ஸோ அதனால் CD அப்படியே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த குரூப்பிங்க்கு எழுதும்போது ப்ளஸ் ஆப்ரேட்டர் இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டுக்குமே காமனாக ரோ இருக்குது, இட் இஸ் A B பார். காலம் வைஸ் பாருங்கள், இங்கே C பார் D பார் இருக்குது, இங்கே C D பார் இருக்குது. அப்போ D பார் காமனாக இருக்கனால D பார் எடுத்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வேரியபிள்ஸும் எக்ஸ்பிரஷன் ரொம்ப லென்த்தி எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இந்த K-மேப் யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ மினிமைஸ்டு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது கொடுத்து நீங்கள் செக் பண்ணாலும் சரி, சர்க்யூட் அவுட்புட் இதை கொடுத்து செக் பண்ணாலும் சரி, போத் ஆர் சேம் அவுட்புட்ஸ் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த பிளாட்டிங்கு மற்றதெல்லாம் காமன் டு ஆல் எல்லாமே சேம், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம இப்போ குரூப்பிங் மட்டும் பார்க்கலாம். ஸோ இங்கே குரூப்பிங் பாருங்கள், 16 குரூப் பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட்டு சாய்ஸ் என்ன பண்ணலாம், 8 இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே 8 ஒன்ஸ் வந்து அட்ஜசன்ட்டில் இருக்கானா, இல்லை, இங்கே 4 ஒன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே வந்துடுது. ஸோ அப்போ 8 இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வந்து 4 ஒன்ஸை நம்ம பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ 4 ஒன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 2 ஒன்ஸ் இருக்குது. ஸோ இருந்தால் கூட நம்ம மேக்ஸிமம் குரூப்பிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீக்ரூப்பிங் அலோவ் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் 1 இருக்குது. அப்போ இந்த 4 ஒன்றும் அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிறனால குரூப்பிங் பார்த்தீங்கன்னா ரீக்ரூப் பண்ணி இந்த 4 ஒன்ஸும் சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ அந்த 1 தனியாக விடாதனால பக்கத்தில் இருக்க 1 கூட ரீக்ரூப்பிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன எக்ஸ்பிரஷன் வரும், y is equal to ஃபஸ்ட்டு இந்த 4 ஒன்ஸ்க்கு எழுதலாம். ஸோ இந்த 4 ஒன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காமன் காலம் வேரியபிள்ஸ் இருக்காது, எல்லாமே மாறும். பட் ஆனால் ரோ வந்து இந்த 4 ஒன்றுக்குமே காமன் ரோஸ் தான், இட் இஸ் A பார் B. ஸோ நெக்ஸ்ட்டு குரூப்பிங் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் பாருங்கள், இங்கே A பார் B, இங்கே AB. அப்போ B தான் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ அதனால் B எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு காலம் வைஸ் பாருங்கள், C பார் D பார், C பார் D. அப்போ C பார் தான் காமனாக இருக்குது. ஸோ அதனால் C பார் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு
இந்த ஒன்றுக்கு பார்க்கும்போது ப்ளஸ் இன்க்ளூட் பண்ணிட்டு பாருங்கள். ரோ வைஸ் எதுக்கு என்ன காமனாக இருக்குது? ஏ பார் இங்கே பி பார் பி. ஸோ அதை விட்டுட்டு ஏ பார் ஏ மட்டும் எடுங்க. ஸோ ரெண்டுலேயுமே ஏ பார் தான் இருக்குது. அப்போ இந்த ஏ பார் எடுத்துருங்க. காலம் வைஸ் பாருங்கள், இந்த ரெண்டு ஒன்றுக்குமே சிடி காமன். ஸோ இப்போ சிடி. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். நீங்கள் இதில் பார்த்தாவே தெரியும், மேக்ஸிமம் குரூப்பிங் பண்ணும்போது வேரியபிள்ஸ் நம்மளுக்கு கம்மியாகும், குரூப்பிங் சின்னதாக இங்கே வேரியபிள்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த 4ஐயும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 8 ஒன்ஸ் வந்து அட்ஜசன்ட்டில் இல்லை. ஸோ இந்த 4 ஒன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 ஒன்னும் குரூப் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு 1, இந்த லாஸ்ட்டில் 1 இருக்குது. ஸோ பக்கத்தில் வேறு எந்த ஒன்ஸும் இல்லை. அதனால் நம்ம வந்து அடுத்த சாய்ஸ் வந்து ஒன்று ரீக்ரூப்பிங் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ரீக்ரூப்பிங் கூட பக்கத்தில் வந்து அட்ஜசன்ட்டில் 1 இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ ரீக்ரூப்பிங் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஆப்ஷனில் மினிமைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ரோலிங் த மேப். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு மேப்பை அப்படியே பாதியாக மடிச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வந்துச்சுன்னா அதை ரெண்டையும் குரூப் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதை அப்படியே மடிச்சிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா என்னாகும்? ஸோ இந்த ஒன்றும் ஒரே பாக்ஸில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒன்றும் சேர்த்து ஒரு குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹரிஜாண்டலாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்படி மடிச்சிங்கன்னா என்னாகும்? ஸோ இந்த ஒன்றும் சேம் வரும். ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்த்து குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எழுதுங்க பார்க்கலாம் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ என்ன எழுதலாம்? எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு y ஈக்குவல் டு இந்த 4 ஒன்ஸ்க்கு பாருங்கள் காமன் வேரியபிள் என்ன? இங்கே ஏ பார் பி ஏபி. ஸோ இப்போ பி தான் வந்து காமனாக இருக்குது. அப்போ பி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம் வைஸ் பாருங்கள், சி பார் டி பார் சி பார் டி. அப்போ சி பாருங்கிறது காமன், அப்போ சி பார் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு இதுக்கு எழுதலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒன்றுக்குமே காமனான ரோஸ் இருக்குது. இட் இஸ் ஏ பார் பி. ஸோ காலம் பாருங்கள், இந்த காலம் நேராக சி பார் டி பார் இருக்குது, இதுக்கு நேராக சி டி பார் இருக்குது. அப்போ டி பாருங்கிறது காமனாக இருக்கனால டி பார் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு ஸோ இந்த 2 ஒன்றுக்கும் பாருங்கள், ஸோ இந்த 2 ஒன்றுக்கும் காலம் காமனாக இருக்குது சிடி. ரோ பாருங்கள், இங்கே வந்து ஏ பார் பி பார், இங்கே வந்து ஏ பி பார். அப்போ இது ரெண்டுக்கும் காமன் வந்து பி பார். அப்போ பி பார் இங்கே காலமோடு தான் அப்படியே எழுதிக்கங்க CD. So this is the expression for this mapping. So அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு 4 வேரியபிள் கேமப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.